ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்களுக்கு காட்டி தரோம். இன்றைக்கி வந்துட்டு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா புது பொண்ணு மாப்பிள்ளை வந்து பார்க்கறதுக்காக வந்து போயிட்டுருக்கோம். ஸோ வந்து அவங்க யார் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர்த்துக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். நம்மளோட வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக. அப்புறம் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹைப்புங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும், அது கொடுங்க. அப்போ தான் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் போகும். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கல்யாணம் முடிஞ்சு இப்போ எவ்வளோ நாள் ஆக போகுதுன்னு 20 நாள் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களால் உண்மையுமே போக முடியல. ஏன்னா நம்ம வீட்டு வேலை ஆரம்பிச்சனால கரெக்டாக ஆளுங்க வராங்க போகிறாங்க, அதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்கணும். அடுத்தது வந்து ஒவ்வொன்றா எல்லாம் வரனால தம்பி ஸ்கூலில் சேர்த்துறதெல்லாம் இருக்கனால வந்துட்டு எங்கேயுமே போக முடியல. அதுக்குன்னு தனியாக போகணும் அப்படிங்கிறதா இருந்திருக்க மாட்டுக்கு. இதுதான் வந்து நாங்கள் இப்போ கிளம்பியிருக்கோம், உங்களுக்கு சொல்லிட்டோம். அன்னைக்கு கேட்டதுக்கு இல்லை நாங்கள் ஒட்டஞ்சத்தத்தில் இருக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு போக முடியல. அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு எதுக்கோ கேட்டுக்கலாம், இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னால ரொம்ப தூரம் இல்லைங்களா, பக்கமா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் தூரம்னால நம்ம போயிட்டு யாருமே இல்லை இருப்பாங்க, ஆனா அவங்க 2 பேர் இருக்கணும்ல, இருக்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே போயிட்டு ஏன்னா சொல்லியிருக்காங்க அதுக்காகனாச்சும் போகலாம் அப்படிங்கறனால வந்துட்டு நாங்க வந்து போறோம். எதுக்குமே சொன்னது கிடையாது அந்த தம்பி, இதுக்கு சொல்லி ஆனா சொல்லுவாருன்னு நாங்க நினைக்கல. ஆனா வந்து சொல்லியிருக்காரு. திடீர்னு ஒருத்தவங்க வந்து வராங்க வரல, அது வந்து நம்மளுக்கு என்ன சொல்ல போல அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சு சொன்னா வருவாங்க, நம்ம இப்போதைக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனும் வைக்கல. அவங்க நம்ம போனா அவங்களும் வரணும் அப்படிங்கிற நினைச்சு நம்ம எந்த ஒரு இதுக்கு போக கூடாது, எந்த ஒரு விஷயம் செய்யவும் கூடாது. மதிச்சு கூப்பிட்டுருக்காங்களா, ஸோ அதனால போய் என்ன அந்த அன்னைக்கு போக முடியல. அந்த அன்னைக்கு போயிருந்தா எல்லாருமே இருந்திருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. நாங்களும் பார்த்துருப்போம், நிறைய பேர் புதுசு எல்லாருமே ஃபோன்ல பார்த்தோம். அவங்க எல்லாத்தையும் அன்னைக்கு நேரில் பார்த்துட்டு வந்துப்போம். ஆனால் அந்த அன்னைக்கு எங்களாலையும் போக முடியல. அந்த அன்னைக்கு நிறைய விசேஷங்கள் இருந்தது, ஆனால் போக முடியல. நான் போயிட்டு வந்துடலாம். இருந்தாலுமே வந்துட்டு ஒரு ஆசை தான். ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போறோமா, ரெகுலரா அடிக்கடி போயிருந்தா கூட சரி அங்கே தானே அப்படி இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முதல் வாட்டி போறங்கிறதுனால கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு அங்கே போறது. போயிட்டு இருக்கோம், எல்லாரும் எப்படி பேசுறாங்க எப்படி இது பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம கூட இன்னொருத்தர் வந்து வர போறாங்க. அது யாரு அப்படிங்கிறது அங்க போயிட்டு வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப பரிச்சயமானவங்க, நம்மளோட வீடியோஸ்ல வந்திருப்பாங்க, நாங்க அவங்களோட வீடியோஸ்ல வந்திருப்போம். அவங்க யாரு அப்படிங்கறத அப்படியே பார்க்கலாம். பாருங்க. எங்கேயாவது உங்க அக்கா கிளம்பிருச்சுன்னா அந்த மேக்கப் கலையறதுக்குள்ள வீடியோ எடுக்கணும், வீடியோ எடுத்துட்டு இருக்கு. அவங்க ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. அங்க ஒரு மாமா வந்து செல்லு பிடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஸ்டாண்ட் ஆயிட்டாரு. ஆமா, பாத்துட்டாங்க. வந்தன்னா அதிகாரம், அதனாலே அவங்க அண்ணனுக்கு வேலை வைக்கிறனா உறவுலே. வேலை செய்யாம எப்படி சாப்பிட முடியும்? சும்மா உட்காந்து சோறிங்க முடியுமா? வேலை செய்யறத பத்தி நான் சொல்றேன். இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தா நீங்களே பாத்தீங்களா இல்லையா? நல்லா நாங்க இன்னைக்குதான் உங்க அண்ணன் கேமராமேன் ஆயிருக்காரு. ரைட்டா இருந்தாரு எங்க அண்ணன். இப்ப வளைஞ்சு இப்படி பெண்ட் ஆயிட்டாரு. இப்படியே கேமரா எடுப்பாங்க, இப்படிதான் எடுப்பாங்க. அப்படியே அந்த அங்க பாருங்க, இப்படி வளைஞ்சே போச்சு. ஆமா, ஓரப்பட போச்சு. பின்ன இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. ஏன் தம்பியா இந்த பிள்ளைக்கு யாரு கேமராமேன்? அவளுக்கு நான் தான். அப்பா உங்களுக்கு ஒரு நாயம், எங்களுக்கு ஒரு நாயமா? அவரை எப்படி நல்லா தானே வச்சாங்க, ஒரு வளைஞ்சா கிடக்குறாரு. சோறு ஓட்டு சூப்பரா இருந்திருக்க. சோறு ஓடலையே, குறைச்சாச்சு, தொந்தியெல்லாம் குறைச்சாச்சு. சரி விடு, நம்மளே தான் பாத்துக்குவோம். சரி நம்ம போயிட்டுட்டா வாங்குங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஆமா ஒரு குளிக்கோளை இறங்கி ஏறணுமே. ஆமா, குளிக்கோளை இறங்கி ஏறணும். அவங்க வந்து லொகேஷன் அனுப்புறாங்க, நேர்மையா வாங்கிருக்கலாம்ல. 2 பேரும் பெரிய பிக்கப் பண்ணிக்கிட்டீங்க. எப்படியா ஒண்ணு வரும் இந்த தம்பி, இதுலதான் தெரியும் சீனை போட்டு முதல்ல மெயின் ரோட்ல இருந்து ஒரு திருப்பிட்டு வந்தாங்க. இப்ப இங்க வந்துட்டு ஒரு திருப்பிட்டு மறுபடியும் எல்லாருமே கரெக்டா ரோட்ல போயிட முடியாது.
வேற இருக்கு. அந்த கூகுள் மேப்னு ஒண்ணு பார்க்க கூடாது. அது மனிதர்களை நம்ப வேண்டும். ஐயோ சொல்லுது. கூகுள் மேப் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல கொண்டு கார் விட்டாரு. அந்த பிள்ளைகள் தடங்க இருக்குது. அதுலயும் ஒரு புள்ள மூக்கு நோண்டிக்கிட்டு இருந்த புள்ள குடுகுடுன்னு ஓடிருச்சு. புள்ள ஓடிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஓடிருச்சு. பயம் படுத்த கூடாது இப்படி எல்லாம். இல்ல ஆனா வாருவா போய் அவெல்லாம் செடிக்கு வர்றதுக்கு இது ஊரா இருந்தா தட ரோடு போட்டு கொடுத்துருவாங்க. ஊர்ல அதனால ரோடு போட்டா ஒரு தனி மனிதனுக்கா ரோடு போட மாட்டாங்களா? நிறைய வீடுகள் இருக்குப்பா. பூவன் காமிச்சிருக்காங்க. வீடு 1-2 எறும்பு கைகால உடஞ்சு போயிருது இல்ல. அவங்களுக்கு இந்த கோழியோட ஒண்ணா அந்த மூங்கிலுக்கு பதிலா இதை அடிச்சு இதை அரைச்சு சாரி முடிஞ்சு கொடுத்தோம்னா அப்படியே டக்குனு கூடும்பா போய். மோசமா இருக்குதுங்க நீ. ஆமா பூவன் தம்பி வீட்டுக்கு போற வழியில மூலிகை செடியா கருவேப்பிலைன்னு நினைச்சு ஓடிச்சா அது இந்த 90 பச்சை தலை வாசம். ஆனா இது கருவேப்பிலை தானாமா. மலை கருவேப்பிலையாமா. ஆமா மலை வேம்பு இருக்குல்ல அது மாதிரி இருக்கும் வாசம். செம்மையா இருக்குப்பா. ஆறு நிக்கிறதே டங்கு 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 டங்குன்னு போய்கிட்டு இருக்கிறோம். புதுமான தம்பதிகள் வாங்க வாங்க. எலியா அமலமா இருக்குது அப்படின்னு. ஐயோ ஐயாக்கா அந்த முகம் தானே எனக்கு சர்ப்ரைஸா கூட்டிட்டு வந்துட்டோம். கொன்றுவேன். சர்ப்ரைஸா கூட்டிட்டு வந்துட்டோம். இல்ல எப்படிடா வழி தெரியாம வந்தாங்கன்னு பத்தி அக்காவிட்ட கேட்டுட்டு இருந்தேன். இல்ல மேப் போட்டு வந்துட்டோம். அண்ணா தோளியை கட்டி பிடிக்கிறா. நான் தூக்குடா. ஐய் எனக்கு தூக்கு. விளையாடு வச்சிட்டு. குடு எனக்கு. பாத்தியா? அதுக்கு தான் அங்க இருந்து எடுத்துட்டியாக்கா? அம்மா இப்ப அங்க காட்டுக்கு போறதுக்கு வேலை போட்டா நீங்க வேலை செய்யற காத்து என்னப்பா பண்ண? ஒரு வேலை இல்லையா? இது கத்திரிக்காய் செடி எல்லாம் வெட்டி போடணுமா? வாங்க போலாம். சரி வா வெட்டலாமா? சரி வாங்க போலாம். வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போலாம். இதே வீடு உனக்கு குடிசலாம் வாங்கி வந்திருக்கேன். பிஸ்கட் முறுக்கு மிட்டாய் நம்ம வந்து கேக்குறதே எனக்கு டவுட்டா இருந்தது. அப்படியே எடுடா. ஐயோ ரீல்ஸ் எடுக்கிறதுல சரியான சண்டை போயிட்டு இருக்கு பஞ்சாயத்து. அங்க குடுங்க பா செல்ஃபி எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டான். நீ எடுக்கா? நீ வாய்ஸ் வா. இங்க வா என்கிட்ட வா. சரி அவ மடியில தான் அந்த உட்கார்ந்தியா? நீ பேசுறியா அண்ணி? நீ வாய்ஸ் போடா. ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. நீங்க எடுக்கக்கா. ஐசு வாய்ஸ் சரி எடுடாப்பா. சும்மா போய் அங்க உட்காருடா. கேமரா காவுது. நீ நம்பி உட்கார். ஏங்கடா? மம்மி வாங்க. நல்லா இருக்கீங்களா? மடியில உட்காருங்க. தள்ளி உட்கார் கொஞ்சம். நீ பேசுடா. தோசை சாப்பாடு சாம்பார். அண்ணே வாங்க. வா அம்மா. உட்காரு. சாம்பார் அடி இது தோசைக்கு சாம்பாருக்கு சட்னி இது சுண்டக்காய். சுண்டக்காய். சுண்டக்காய் வத்தல். பொரிச்சு வச்சிருக்காங்க. உப்பு போட்டு நல்லா பொரிச்சு கடிச்சுக்கிறது. நோட்டீஸ் பாயிண்ட். நோட் பண்ணி தரேன். நான் சாப்பிட வந்தவனே மறந்தாச்சு. நமக்கு சோறு தான் முக்கியம். லஞ்ச் வந்து இங்கதான் மாப்பிள்ளை வீட்டுல. கல்யாணத்துக்கு வர முடியாம போச்சு. அதனால இன்னைக்கு வந்திருக்காங்க. நீங்களும் எல்லாரும் கண்டிப்பா ஒரு நாள் வாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற பழைய சாப்பாடு பழைய சாப்பாடு சொல்லாதீங்க. அவங்க இப்ப செஞ்சதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. பழைய சாப்பாடுல கிடையாது. இருந்தாலும் யாருமே அவங்க ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லையா? ஆன்ல தான் இருக்கு. ஆன்ல தான் இருக்கா? ஆன்ல தான் இருக்கு. வாங்க வரவங்களே சாப்பிடலாம். எத்தனை பேர் வந்தாலும் மனம் கொடாம சாப்பாடு செஞ்சு கூட அம்மா எங்க மம்மி இருக்காங்க. ஏன் அப்ப ஏன் முண்டாட்டி செஞ்சு ஓடாதா? பைத்தியம். நாங்க செஞ்ச குழம்பு அதே திடீர்னு கல்யாணம் ஆச்சு. அம்மா அம்மா அந்த அம்மாவே தான் வருது. ஐஸும் நல்லா கவனிப்பா எல்லாத்தையும். பாத்தியா முண்டாட்டிய மறந்துட்டாங்க. கால ஒரு குழந்தவன். சரி சரி அந்த முன்னாடி வச்ச குழம்பு நான் சாப்பிடுறேன் தம்பியோ. நல்லா அண்ணி நீங்க அததான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு போறோம். நீங்க ஏன் வந்து தம்பி ஃபர்ஸ்ட் நீங்க ஐஸோட டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோ. நானே இந்த வருஷம் ஐஸ் என்ன குழம்பு வச்சு டேஸ்ட் பண்ணி பாத்துட்டேன். இல்ல நான் வெண்டைக்காய் புளி குழம்பு எனக்கு பிடிக்காது. யார் வச்சாங்க எனக்கு தெரியல. இத்தனை வருஷமா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். ஐஸ் வைக்க ஐஸும் நல்லா கவனிச்சா. எது வேணும்னாலும் தட்டு கழுவி விட்டாலும் எல்லாம்
நல்லா இருக்கா சாம்பார்? நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. ஏய் அங்க பாரு ஓடி இருக்கு. பாத்தீங்களா இப்பவே என்ன சொல்றாங்கங்கறத. தம்பி கொழுந்தியா வச்ச குழம்பு சூப்பரா இருக்குது வரங்களே. விளையாடிட்டு இருக்கேன். அப்ப சூப்பரா இருக்கு. எத்தனை பிள்ளை இருக்கோ அத்தனை பிள்ளை தெரியும்ல சிரிச்சா. சிரிச்சா தெரியும். ஐஸ் நீ சிரிச்சிரு. இங்க வா, இங்க பாக்க வா. இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இப்பயே இவ்வளவு நல்லா குழம்பு வைக்கிறது பெரிய விஷயம் தான். நம்ம தான் எப்படி உள்ள இருந்தோம், தயிர் தாளிச்சு கொதிக்க வச்சண்டி. இட்லி மாவு அந்த மாதிரி நிறைய தப்பு நடந்திருக்கு. ஐஸ் வாமா. நாங்க புதுமண தம்பதிகள், நீங்க இனிப்பு கொடுப்பீங்கன்னு நாங்க இனிப்பு கொடுப்போம். கேட்டுக்குங்க. அதனால என்னக்கா ஜிலேபி. உனக்கு என்ன? உனக்கு ஜிலேபி? ஏன் வாங்க எல்லாம் சாப்பிடலாம். எல்லாமே பிடிக்கும். இனிப்புனா பிடிக்கும் அவளுக்கு. கூப்பிடுங்க. எல்லாமே பிடிக்கும். ஜிலேபி எல்லாமே எனக்கு எல்லாமே பிடிக்கும். வாழ்த்துக்கள் புதுமண தம்பதிகளுக்கு. அப்படின்னா புடிங்க. பிடிங்க. நீங்க தேங்காய் வச்சுட்டு இருக்கீங்க, பிள்ளைக்கு வாங்கி தந்தது. அதுதான் போடுறாரு. கல்யாணத்துக்கு வந்து எங்களால வர முடியல. உண்மையான சூழ்நிலை என்னன்னா என் கையிலே அடிபட்டு இருந்தது. அப்ப நம்ம வீடு பாலக்கால் போட்டனால வர முடியல. அன்னைக்கு போன் பண்ண தம்பி ஒட்டஞ்சத்திரத்துல இருக்குன்னு சொல்லி சொன்னா. அப்படி சித்தி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சது. நாங்க வரலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் தூக்கி போட்டு வந்துட்டோம் கார்ல. அது நான் தான் வரவுலே நான் தான். வர முடியல சாமி, அதனால நாங்க வந்தோம். வர முடியல சாமி, வேற என்னவோ சாமி. நைஸ், நீ வச்சுக்கோ. ஐஸுக்கு தான். தண்ணி அரைச்சு விடுமா. தம்பி அவ்வளவுதானா, பேசுங்க. அம்மா நிறுத்திட்டா வேலை வந்துச்சு. வேற தோட்டத்துக்கு போலாம் நம்மளும். தோட்டத்துக்கு போலாமா? போய் ஆ. காட்டுக்கால சுத்தி பார்த்துட்டு வரலாம். எங்க அண்ணி வந்து ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. போய் மேல போய் பார்க்கணும் ஆமா பார்க்கணும். ஆமா. சரி, இந்த வீடியோ வந்து நாங்க வந்து இதோட முடிச்சுக்கிறோம். தம்பியும் ஐஸ் வந்து பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷம். சாப்பிட தான் கொடுத்தாங்க. எங்களுடைய அப்புறம் லோட்டஸ் வந்து 2-3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துருக்கோம். ஆமா. லோட்டஸ்க்கு என்ன அர்த்தம் முதல்ல சொல்லி போய் சொல்லுங்க. தாமரை. ஓ லட்டஸ். லோட்டஸ்னா தாமரை. நாங்க லாஸ்டா தூத்துக்குடியில வந்து ஒண்ணா இருந்தோம். எல்லாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இப்பதான் வந்து பார்க்க முடிஞ்சது. தாமரைக்கா வீடியோலயே பார்த்துட்டு இருந்துட்டு போன் இது ஒண்ணு இல்ல. முதல்ல நம்ம வீட்டுக்கு வரவங்களை எப்படிங்க வேலை செய்யாம அனுப்பி விட்டுருவோமா? இருங்க அந்த வீடியோ வரும். வேலை செஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வேலை செய்யாம விட்டுருவோமா? நாங்க வேலை செஞ்சுட்டு தான் போவோம். செய்ய வச்சுட்டு தான் நானும் விடுவேன். செடியெல்லாம் வெட்டி எடுத்து போடணும். தூக்கி போய் கத்திரி செடி வெட்டினேன். அப்புறம் பாத்தீங்கன்னா படலெல்லாம் தூக்கி வைக்கணும். நான் ஒரு ஆளுமா எவ்வளவு நேரம் செஞ்சுட்டே இருப்பேன். அண்ணா இதுல நான் இல்ல. இந்த புள்ள போக முடியாது. நான் செய்யறேம்மா, நான் செய்யறேன். சரியா? வாங்க வேலைக்கு போலாம். படல ஒரு 50 கிலோ வரும். இவங்க தூக்க மாட்டியா? சிமெண்ட் கூட தூக்கவே தூக்க மாட்டேனா? என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்க? போஸ்ட்னு போங்க. ச்சே. சிமெண்ட் கூட 50 கிலோ தூக்கறணும் இல்லக்கா. அது அப்போ எங்க அண்ணன் எப்படி வச்சிருக்காரு. எப்படி வச்சிருந்தா என்ன? எப்பவுமே வேலையை இறங்கினா வெயிட் தூக்கி கொஞ்சம் கொஞ்சம் பூசுனாட்டு இருக்கா. எப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியுது இல்லையா? எங்க அண்ணன் தான் கொஞ்சம் இப்படி வளைஞ்சு போயிட்டார் வீடியோ எடுத்து. சரி, ஓகே, பாய். நம்ம அப்படியே பார்த்துட்டு கிளம்புறோம். மேல இருந்து பேசு. கத்திரிக்காய் வாங்கலான்னு வந்தோம். வந்து பார்த்தா தாமரைக்கு என்ன பண்ணுது, அதை மம்முட்டி வச்சு கத்திரிக்காய் செடியை கூட புடுங்கிக்கிட்டு கத்திரிக்காய் எல்லாம் மாண்டு போச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மாண்டு போச்சு. ஆமா மாண்டு போச்சு. கத்திரிக்காய் பொரிக்கலாம்னு கூப்பிட்டாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தா கத்திரிக்காய் பொரிக்க வரல. அந்த கத்திரி செடியை மம்முட்டி எடுத்து கொத்தி கொத்தி எடுக்கிறது கூட்டிட்டு வந்துருக்கு இந்த தாமரைக்காய். அதுக்கு ஒரு ஆள் வேற வாங்கி போறதுக்கு ஒரு ஆளு. அப்படி இல்ல. இதெல்லாம் வெட்டி எடுத்து ஏறு ஓட்டினதுக்கு அப்புறம் தான் வேற பயிர் பண்ண முடியும். பாருங்க. ஓடு. ஐயோ என்ன பாப்பா ஸ்ட்ராங்கா இருக்கு. செடி பெருசு. அக்கா இன்னும் இதுல காப்பு வராது. அவ்வளவுதான் பாப்பா. வரும். மருத்துவர் வச்சு வரும். அந்த காய் சின்னதா இருக்கும். மொத காய் மாதிரி வரும். டேஸ்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்பயும் போலதான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். காய் இந்த செடி நம்ம வீட்ல வச்சு அப்படி வெட்டி போட மனசு வருமா? அப்ப வெட்டி போடாம நாள் காய்க்குது இல்ல பாப்பா. அதுதான் ஒரு செடி நம்ம வீட்ல வச்சிருப்போம். அது நம்ம காயில பொரிச்சுமே இருக்கும் இல்ல மாமா. மாமி பூவான கொண்டு வர சொல்லலாமா? தோணாது. ஆனா இங்க பாருங்க, காடு விவசாயம்னால அடுத்த வெள்ளாமைக்கு வந்து ரெடி பண்ணி வெட்ட போறது இல்ல. இந்த ஓடு பார்த்தா ஆசையா தான் இருக்கு. ஆனா விவசாயம் வந்து ரொம்ப கஷ்டம். ஆடு வந்துருமா நம்ம? செப்போலாம் வாங்க பாத்து எடுத்துட்டு போய். கத்திரிக்காய் வந்து பூவன் தம்பியோட அன்புனால இந்த கத்திரிக்காய் வந்து கொடுத்துருக்காரு. அவரோட உழைப்புல போட்டோ எல்லாம் போடுறதுனால வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிடாதீங்க. தம்பி தான் கத்திரிக்காய் இருக்கு பொரிச்சிட்டு போங்கன்னு நாங்கள் வந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படி சரி அப்படியே எல்லாம் காட்டையெல்லாம் சுற்றி பார்த்தோம். கத்திரிக்காயும் பொரிச்சிட்டோம். நீ வந்து அப்படியே பொழுது கிளம்பிடுச்சு. அவங்களோட வெயிட் எல்லாம் இங்க வாங்க, எங்க இறக்கி வச்சிருக்காங்க. இறக்கியாச்சு.
பாத்துக்கிட்டே நல்லா எல்லாரும் பாருங்க. இப்படிட்ட வெயிட் தெரியாதா? வெயிட் தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் பாருங்க உறவுகளே, எவ்வளவு வெயிட் என்னோட தலையில பாருங்க. சரிக்கா, நீங்க வீடியோல பாக்குறதுக்கு இப்ப நேர்ல பாக்குறதுக்கு எங்க ஏரியா எப்படிக்கா இருக்குது? அழகோ அழகு. நிஜமாவா? கண்டிப்பா உண்மையாலுமே இங்க வாழணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? இங்க வாழ்றவங்களுக்கு கண்டிப்பா இல்ல நோயே வராது தெரியுமா? இயற்கையான உணவு பாருங்க. நீங்க அடுப்பு பத்த வச்சுட்டு கூட ஏதோ ஒண்ணு இப்படி டக்குனு பறிச்சு பாருங்க அந்த மரத்துல மாங்காய் மரமே தெரியல, மாங்காயா இருக்கு. மனநிலையோட நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். ஓகே பாய். ஓகே பாய். பெங்களூர் போயிட்டு வாங்க. டாடா. ஜாலியா பாப்பா நீ. அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கு. டாடா. சரி ஓகே பாய். சரி தம்பி. வீடியோல எடிட் பண்ணி அனுப்பிச்சு. கண்டிப்பா வீடியோல பை பாப்பா. பை. டாக்குமெண்ட் அனுப்பி விடுங்க. சரி மாப்ள. பாய் பாய் பாய்.